எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டாக்டர் சிவராம் என்ன இங்க அனுப்பிச்சாரு. டாக்டரை பார்க்கணும். அப்படிங்களா? உட்காருங்க, கூப்பிடுறேன். ஒன்றும் இல்லை, இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும். சரிங்க மேடம், நீங்க உட்காருங்க, கூப்பிடுறேன். ஓகே, உட்காருங்க. என்னடா கண்ணா, ஏங்க இப்படி எழுதிட்டு இருக்கான்? யாருக்கு தெரியும் அவன் ஏன் அழறான், ஏன் சிரிக்கிறான்னு என்ன கேட்டா? உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. என்னம்மா அழக்கூடாது, பாரு பாரு. ஐயோ அழக்கூடாது கண்ணா, அது பாரு, அழக்கூடாது சொன்னா கேட்கணும். அழாதராமா. கீதா வாயே. எங்க வாயே. எங்க கூப்பிடுறீங்க? சொல்றேன். எங்க என்னங்க அவ்வளவு அவசரமா? கீதா நீ உள்ள போய் உட்காரு, நான் போயிட்டு ஒரே நிமிஷத்துல திரும்பி வந்துறேன். ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்துட்டு எங்க போறீங்க? எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க. கீதா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணனும். ஃபோன் பண்ணிட்டு வந்துறேன். 10 நிமிஷம் ப்ளீஸ். இவ்வளவு நேரம் என்ன வெட்டி முடிச்சிட்டு இருந்தீங்களா? ஹாஸ்பிடல் வந்ததுக்கு அப்புறம் ஃபோனுக்கு என்னன்னு சொல்லிட்டேன். ஏய் சொன்னா கேட்க மாட்டேன். முட்டாள்தனமா பிடிவாத பிடிக்கிறேன். போ போய் உட்காரு போ. டா உன் புள்ள அழுத, முதல்ல அதை நிறுத்து. பப்ளிக்ல பெரிய நியூசன்ஸா போச்சு. ஓ புள்ளையா? உங்க புள்ள இல்லையா? இப்போ என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எரிஞ்சு விழறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்லன்னு சொல்றீங்க? நமக்கு நம்ம குழந்தை தான் முக்கியம். அதுவும் டாக்டர் என்ன சொல்றாங்களோ அது உங்களுக்கு தான் புரியும். ஏன் உனக்கு புரியாதா? நீ படிச்சோ இல்ல? இப்போ எதுக்கு வீணா ஓகே பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வெளிய போணும் அவ்வளவுதானே? போங்க, நானே வீட்டுக்கு போறேன். அப்புறமா குழந்தையை கொண்டு வந்து காமிச்சிக்கலாம். கீதா நான் சொல்றது கேளு. இப்போ நீங்க என் கூட இருக்க போறீங்களா இல்லையா? ச்சே. டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. டா வா. என்னம்மா அழக்கூடாது. சமத்துல்ல அழதுடா. ஜுஜு அழக்கூடாது. இங்க பாருங்க, இவனை கொஞ்சம் பிடிக்க நான் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வரேன். ஏய் என்னத்த? டேய் சும்மா இருடா, நேரம் கட்ட நேரத்துல. சே 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 சே. டேய் இங்க பார், இங்க பார். நீங்களா? இது யாரு? இது அக்கா மக. நான் சொன்னேனே விஜி, அக்கா மக குழந்தை. எங்க மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கீங்க? நான் என்னம்மா பண்ணுவேன், பூ வாங்கணும் தான் கிளம்பினேன். திடீர்னு இவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. விஜி இவங்களுக்கு என்ன விட்டா வேற யாருமா இருக்காங்க? நீங்க பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிறீங்க. வருங்காலத்துல இந்த மருமகனுக்கு நாம தான் ஒரு பொண்ணு பெத்து கொடுக்கணும். சரி வரேங்க. அக்கா மக என்னாச்சு? ஒண்ணுல. இன்னைக்கு ஃபுல்லா உங்க ஆக்டிவிட்டீஸே சரியில்லை. முதல்ல உங்களை தான் டாக்டர் கிட்ட காட்டணும். ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கங்க. ஹலோ. ஹலோ, நான் நிர்மலா பேசுறேன். எங்க இருந்து பேசுற? வீட்டு பக்கத்துல ஒரு கடையில இருந்து பேசுறேன். அப்புறம் என்ன முடிவு பண்ணீங்க? எதை பத்தி? தெரியாத மாதிரி கேட்காதீங்க. ஈவினிங் ஃபோன் பண்றேன், உங்க பதில் என்னன்னு சொல்ல சொன்னல. ப்ளீஸ், ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. நிர்மலா, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நானும் ரொம்ப நேரமா யோசிச்சேன். அப்புறமா தான் ஒரு பயங்கரமான உண்மை தெரிஞ்சது. என்ன? அதான் நானும் உன்னை லவ் பண்றேங்கிற உண்மை. நிஜமாவா? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. சந்தோஷமா பேசு. கிண்டலா? எனக்கு வார்த்தையே வரலங்க. உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் தான். எப்ப பார்க்கலாம்? நீங்க எப்ப ஃப்ரீ? நான் எப்பவுமே ஃப்ரீ. உனக்கா? நீ எப்போ வர? நானும் எப்ப வேணா வருவேன். ஆனா நாளைக்கு மட்டும் என்னால் வரவே முடியாது. ஏன்? நாளைக்கு என்ன? நாளைக்கு மாணிக்கண்ண புது வீட்டுல பால் காய்ச்சுறாங்க, அதான். என்ன ரமேஷ், திடீர்னு பேச்சியே காணும், அமைதியாயிட்டீங்க? நாளைக்கு நீயும் நானும் அவசியம் மீட் பண்ணியே ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன்.
நான் முக்கியம் நீ நினைச்சா மற்ற வேலைங்க எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு நீ என்ன பார்க்கலாம். என்ன புரியுதா? நான் உனக்கு முக்கியம் தானே. என்ன நிர்மலா, இப்ப நீயும் அமைதியாயிட்ட? நான் முக்கியம் இல்லைன்னு இப்ப தோணுதா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு நீங்க தான் முக்கியம். நாளைக்கு நான் கண்டிப்பா வரேன். ஆல்ரைட், ஓகே. யாருடா அது போன்ல? என் ஃப்ரெண்டுமா. என்னமோ முக்கியமா இருந்தா வா அப்படி இப்படின்னு எதை பேசிட்டு இருந்த? அம்மா, அவங்க எனக்கு வேண்டிய ஃப்ரெண்டு. அவங்க மூலமா எனக்கு பல காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. அவங்க கிட்ட இப்படிலாம் பேசினாதான் அவங்க மசிவாங்க. இப்ப பேசினா சரின்ட்டாங்க. சில பேரை கவுக்கணும்னா இப்படித்தான் பேசியா. சரோ, என்னம்மா எல்லா சாமானும் எடுத்து வச்சிட்டியா? வச்சிட்டேன் பாட்டி. இதான இந்த பாத்திரத்துல? பால். பாலா? இதனமா இத்தனூண்டு பாத்திரத்துல வாங்கியிருக்கிற? போதுமா? போதும் பாட்டி. பாரு சரோ, கீழே நிறைய பேர் கொடுத்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டம்ளர் வீதமாவது கொடுக்க வேண்டாமா? இது போதுமா? அங்க போய் வாங்கிக்கலாம் பாட்டி. அதுவும் சரிதான், விடு. என்ன கண்ணே மாணிக்கம், என்னையா நீ பனியனோட இருக்கிற? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கையா. ஏமா சொப்பர சுந்தரி, என்ன டான்ஸ்க்கு போறியா நீ? எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப நீ இப்ப பால் காய்ச்ச வரலையா? அதான் நீங்க எல்லாரும் போறீங்கல்ல, அப்புறம் நான் வந்துட்டேன்னா கிளாஸ் மிஸ் ஆயிடும். அம்மா நான் கிளம்புறேம்மா. எம்மாடி, காலேஜுக்கு போறதுக்கா இப்படி மேக்கப் ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கிட்டு போற? உனக்கு வேற வேலையே இல்ல. அதுவும் சரிதான். என்ன கிளாஸோ என்ன பாடமோ எவன் என்னத்தை சொல்லி கொடுக்குறானோ. ஏண்டா மாணிக்கம், செல்வம் எங்க? செல்வம், மாமா, லீலா, அந்த பழனி எல்லாம் வீட்டை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆஹா, எம்மா கண்ணு, என்னம்மா அது மூஞ்சிய தொங்க போட்டு உட்காந்துருக்குற? ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஏம்மா இங்க பாரு, நல்ல சந்தோஷமா இருமா. மா, ஏம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க? எனக்கு மனசு சரியில்லைப்பா, நான் வரல. நான் இங்க வந்து அழுதுருவேன். என்னம்மா இது? தனி கொடுத்தனும் போக சொன்னதே நீங்க தானே? நீங்களே சங்கடப்பட்ட எப்படி? நான் தான் சொன்னேன், ஆனா நீ தனியா போறது நினைச்சா எனக்கு அழுகையா வருது. ஐயோ, இதென்ன பெரிய கதையெல்லாம் இருக்குது? ஒன்ன கல்யாணம் பண்ணி சீர்வரிசையோட புருஷன் வீட்டுக்கு அனுப்பும்போது அழுகிற கதையெல்லாம் இருக்குது. ஏம்மா நல்ல காரியம் தானம்மா செய்கிறோம். நீயே செஞ்சுட்டு நீயே வருத்தப்படலாமா? ஏந்திரி, மணியாவது, வா போலாம். அம்மா, நீங்க வரலன்னா நாங்க போய் பாலே காய்ச்ச போறதில்ல. இத பாருங்க, நீங்க தானே சொன்னீங்க தனி கொடுத்தனும் போகணும்னு. நானா சொன்னேன்? இப்ப நீங்களே அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. அதானே, நீ தானே தனி கொடுத்துன போறதுக்கு ஏற்பாடு பண்ண. நீயே ஏற்பாடு பண்ணிட்டு கண்ணே, நம்ம பிள்ளைகளை நம்ம தானே ஆசீர்வாதம் பண்ணணும். நல்ல காரியமா தானே போறோம். ஏன் தெரியுமா கண்ணே? அம்மா இல்ல, ஏந்திரிமா. எந்திரிமா. சரோ, இதெல்லாம் எடுத்து வை. வாங்க வாமா. சரோமா,
பால் நல்லா பொங்கிருச்சுமா. உன் மனசு போலயே பால் பொங்கிருச்சு. இந்த பால் பொங்குற மாதிரியே உன் வாழ்நாளையும் சந்தோஷம் பொங்கணும். எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் பாட்டி. சரோ, ஒரு டம்ளர்ல பாலை ஊத்தி உன் மாமியாருக்கு கொண்டு போய் கொடு. அவ தானே நீ தனி கொடுத்தன வர்றதுக்கு முழு மனசோட அனுப்பி வச்சவா. அத்தை, பால். அரிசி பருப்பு வச்சேவா? ஏ லீலா, என்னப்பா இந்த விநாயகரை பத்தியா வித்தியாசமா இருக்குது. தானியத்திலே பண்ணிருக்காங்க. யார் செஞ்சது? பக்கத்து வீட்டு பொண்ணு மீனாவோட கைவண்ணம். யார் இந்த தக்காளி பழமா? அம்மாடி, இந்த மாதிரி வேலையெல்லாம் வாட்டா விட்டோட விட்டுடு. கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போனீங்கன்னா ஆத்தாடி உனக்கு மளிகை சாமான் வாங்கி போட நம்மளால ஆகாதுன்னு உன் புருஷன் கோவிச்சுக்குவான். அப்படி இல்ல பாட்டி, அரிசி பருப்பை வச்சு எவ்வளவு அழகா வித்த காமிச்சிருக்காங்க. சில பேருக்கு மொத்த மளிகை கடையை வாங்கி கொடுத்தாலும் சாம்பார் வைக்க கூட தெரிய மாட்டேங்குது. இந்தா உனக்காக அதிக சக்கரை போட்டு ஸ்பெஷல் பால். தேங்க்ஸ்க்கா. இந்த படத்தை வரைஞ்சதுக்காக. உங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க, சாமி கும்பிட்டுட்டு பால் சாப்பிட்டுட்டு போலாம். மத்தியானம் நிறைய பேர் சாப்பிட வருவாங்க. அம்மாவுக்கு மெஸ்ல நிறைய வேலை இருக்கும். சரி, சாமியாவது கும்பிட்டுட்டு போ சொல்லு. இல்ல பரவாயில்ல. சரி, நீ ஏன் எடுத்துட்டு போ. நீ குடி. சரோ, பால் காய்ச்சி சாப்பிட வீட்டுக்காரம்மா கூப்பிடல? ஏன் அந்த நல்ல நேரத்துல போய் அந்த கழுவி கூப்பிட்டுக்கிட்டு? ஏன்பா அப்படி சொல்றேன்? அந்த கழுவி எப்ப பார்த்தாலும் அவசரமா பேசிட்டே இருக்கும். வாயை திறந்தா நல்ல வார்த்தையே வராது. சரியான துக்குரி பிடிச்ச கழுவி. அந்த அம்மாவை சொல்லிட்டு நீங்க இப்ப அபசகனம் துக்குரின்னு பேசிட்டு இருக்கீங்க. வீடு நல்லதா இருக்கு. என்ன அன்னைக்கு தான் இங்க ஒரே ஒரு குறை. என்ன குறை? நடமாடும் ரேடியோ பாட்டி இல்லாம போர் அடிக்கும்ல. ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு இளக்காரமா? என்ன பார்த்தா ரேடியோ பாட்டி மாதிரியா தெரியுது உனக்கு? வீடு மாதிரி வருமா அந்த வீடு? அப்படி சொல்லடா என் தங்க கட்டி. இவங்க வீட்டை போய் நல்ல வீடுன்னு எப்படி சொல்றீங்க? உங்க வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்கேன். அந்த வீட்டுக்கு எத்தனை வாசப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. உங்க வீட்டுக்குள்ள வந்தா யாரு எங்க இருக்கீங்கன்னு தேடி தான் கண்டுபிடிக்கணும். என் வீட்டை பத்தி பேசாத, அப்புறம் வாயில வந்துதான் பேசிவிடுவேன். சின்ன வீடா இருந்தாலும் என் வீடு ரொம்ப அதிகமா. இல்ல பாட்டி, உங்க வீட்டு கிணத்துல தண்ணி எங்க இருக்குன்னு தேடி தான் கண்டுபிடிக்கணும். இவங்க எல்லாம் தண்ணி இறக்கும் போது எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா நல்ல பாடி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இங்க இருக்கிற கிணத்துல தண்ணி மேலேயே இருக்கு. இங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கெல்லாம் வேலையே இல்ல. அதான் சொல்றியா? மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணலாமா? ஆமா ஆமா, அதை நம்பிதான் நான் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கேன். வாங்க வேலையை பார்ப்போம். மாணிக்கம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏமா? ஆமா ஐயா, ஒரே தலைவலியா இருக்கு. நான் கிளம்புறேன். இருந்து சாப்பிட்டு போலாமேம்மா? இருக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு பசியே இல்லை, சாப்பிடவும் பிடிக்கல. நான் கிளம்புறேப்பா. ஆனா நான் வர முடியாதுமா. ஏன்னா சுந்தரையா வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வர நேரத்தில் நான் இருந்தாகணும் இல்லையா? பரவாயில்லப்பா, நீ வாசல் வரைக்கும் வந்தா போதும். நானே போய்க்கிறேன். அம்மா எங்கப்பா? ஆண்டி உள்ள இருக்காங்க. இந்தா பால் சாப்பிடு. தேங்க்ஸ் ஆண்டி. இந்தா. தேங்க்ஸ் ஆண்டி. ரம்யா, ரம்யா. வாங்க 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 வாங்க. நானே வரணும்னு நினைச்சேன். வீட்டுல கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்துச்சு. பரவாயில்ல, இந்தாங்க. உங்க வீட்டுக்காரர் இல்லையா? அவர் டியூட்டிக்கு போயிருக்காரு. அப்படியா? என்ன வேலை பாக்குறாரு? டிரைவரா இருக்காரு. ஓஹோ. ஆண்டி குட் டேஸ்ட் ஆண்டி. 0% பாக்டீரியா பாலா? எங்க வீட்ல 0% டேஸ்டா தான் பால் கொடுப்பாங்க. பெரிய வாளா இருப்பாங்க போல இருக்கு. ஆமா, அந்த வீட்டு மாடியில ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேர் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க அங்கேயே தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பால் தராதீங்க. ஏன்? அவங்களே டீ கடை தானே வச்சிருக்காங்க. ஊருக்கு போனவங்க இன்னும் திரும்பி வரல. சரிங்க, நான் வரேன். லிஸ்ட்ல உள்ளதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேனே. என்னண்ணே, நீங்க செய்யறத பார்த்தா வீட்ல எல்லா வேலையும் நீங்களே செய்யற மாதிரி தெரியுது. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன கூச்சம்? வீட்டுல எல்லா வேலையும் நம்ம தான்.
நம்ம பொண்டாட்டிக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? அண்ணே காலையில இருந்து வேலை பார்த்து களைச்சு போயிருப்பீங்க, போய் அப்படியே வெளியே காத்தாட உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. என்ன பெருசா வெட்டி முடிச்சிட்டேன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு? நம்ம வீட்டு வேலை தானே செய்யறோம். வேணா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அண்ணே வாழை இலை தீர்ந்து போச்சுனாங்க, எனக்கு எங்க கடையெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது, கொஞ்சம் வாங்கி கொடுங்க. சரி, எவ்வளவு வேணா? அதுல என்ன கஞ்சத்தனம், ஒரு அடுக்கு வாங்கிட்டு வாங்க. சரி. சாப்பிடல என்ன? சாப்பிடுவோம். வேலை செய்யறவரையும் அனுப்பிட்டு இங்க உட்காந்துட்டு என்ன பண்றீங்க? போய் 4 டப்பா எடுத்துட்டு வாங்க. இத கூட ஒழுங்கா பிரிச்சு ஒரு டப்பால கொட்ட தெரியல. நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குப்பை கொட்ட போற. இது உருப்படுற மாதிரி தெரியல. கொஞ்சம் கூட இருக்காங்கறீங்களா? அது இல்லன்னு எனக்கு தெரியும், பொறுப்பு இல்லன்னு சொன்னேன். அங்க மட்டும் ரொம்ப இருக்குறதா நினைப்பா? நீ எப்படிமா அன்னைக்கு தங்கச்சியா வந்து பிறந்த? அவங்க அவ்வளவு அமைதியா இருக்காங்க, உனக்கு வாய் கிழியுது காது வரைக்கும். இந்த வாய் மட்டும் இல்லனா உங்ககிட்ட எப்படி குப்பை கொட்ட முடியும்? என்ன பத்தி என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நீங்க குடிப்பீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. மத்த 2 விஷயம் எப்படி? அதுவும் உண்மைதானே? எதுக்கு சுத்தி வளைக்கிற மத்த விஷயம் அது இதுன்னு? என்ன தம்மு பொம்பளை அதானே, ரெண்டும் உண்டு. சுத்த பொறுக்கின்னு சொல்லுங்க. ஏய், நான் என் அம்மா கிட்ட சண்டை போடுற மாதிரி நீ கிட்ட பேசாத. நானும் என் அக்கா மாதிரி ஊமையா இருப்பேன்னு நினைக்காதீங்க. இப்ப என்னங்கற? நீ என்னங்கற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு.